அன்பான தமிழ் சொந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? இப்போலாம் இருக்கிற 100 குழி 50 குழி இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தென்னை மரத்தை போட்டுடுறாங்க. தென்னை மரம் தான் இப்போ தென்னை மரத்தில் தான் நல்லா காசு இருக்குது. அது மட்டை காசு என்ன, அதில் இருக்கிற நார் காசு. இப்போ நார் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. முள்ளு வேலி போடுறது, முள்ளு வேலிக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது யூஸ் பண்ணுறதில்ல. தேங்காய் காசு, அதோட நார் இப்போ காசு என்ன. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்க, அது கிலோ 10 ரூபா விற்கிறாங்க. ஏன்னா தென்னை மரத்தில் ஒரு காலத்தில் தென்னை மரத்தில் தேங்காய் எவ்வளவு விற்கும்? 10 ரூபா விற்கும், 9 ரூபா விற்கும். இன்றைக்கி 30 ரூபாங்கிறான், சில பேர் 40 ரூபாங்கிறான். கிலோ கணக்கில் பாய் போச்சு. தென்னை மரத்தில் காய்க்கக்கூடிய காய்க்கு அவ்வளோ ரேட்டு. இப்போ அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகி போச்சு. நாளாக அதோட ரேட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் போல். இதுக்கப்புறம் கம்மியாகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும் போல். அதில் இருக்கிற மட்டையை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அதுவும் இப்போ வழக்கு முறுக்கு இதாகுது. வழக்கு முறுக்கு உரிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க, அது கீத்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பின்னிக்கிட்டு. இப்போ கீத்தெல்லாம் வீடெல்லாம் அதிகமாக கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஊரில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதிகமாக கீத்து வீடெல்லாம் கிடையாது. ஆனால் தென்னை மரத்தில் முக்கால்வாசி லாபம் இருக்குதுங்க. ஒரு 50 குழி 100 குழி இருந்துச்சுன்னா வரிசையாக போட்டு விட்டிங்கன்னா போதும். நான் இப்போ போன இடத்துலலாம் பார்த்தேன், வரிசையாக அதை தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். அதை தவிர வேறு எதுவுமே அவங்க போடலை. வரிசையாக தென்னை மரத்தை போட்டாங்க. தண்ணி செலவும் கம்மி, உங்களுக்கு தண்ணி செலவும் அதிகமாகாது. அதனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வரிசையாக தென்னை மரத்தை போட்டு அதில் காய்க்கிறத காசாக்கிடுறாங்க. ஏன்னா அதோட மட்டையும் காசு, எல்லாமே காசாகிறதுனால இப்போ எல்லாருமே தண்ணி செலவு கம்மியாக்கிறதுக்காக இப்போ இங்கே தரிசு நிலத்துலேயே நிறையா இடத்துல ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள், இந்த பாருங்கள், சும்மா தான் கிடக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இவ்வளோ பெரிய இடம் என்ன கிடக்குது? ஒன்றுமே இல்லை. வெறும் புல் மண்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டின தூரத்து வரைக்கும் பாருங்கள், ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, வெறும் தரிசு நிலம்தான். இதில் தென்னை மரத்தை கூட போட்டால் கூட நல்லா காசு கிடைக்கும் போல். இதில் என்னன்னா, யாரும் இப்போ அதையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படியே போட்டுடுறாங்க. ஃப்ளாட்டு போட்டு விற்றுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, ஃப்ளாட்டு போட்டு விற்கிறதுக்காகவே இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே போட்டுறது காலப்போக்கில். அப்படியே வயலை அப்படியே போட்டு வச்சுருந்தாக்கா ஒரு காலத்தில் அப்படியே ஃப்ளாட் ஆக்கி ஊர் போட்டு விற்றுடுறது. இப்போ அப்படி தான் நடக்குது. நிறையா கிராமங்கள் அழிஞ்சு, இப்போ தஞ்சையில் இருக்கிற கிராமம் ஃபுல்லாக அழிஞ்சு என்ன ஆகி போச்சுனாக்கா, ஃபுல்லாக ஃப்ளாட்டு. விவசாயிங்கெல்லாம் எங்கேன்னு பார்த்தாக்கா, சிட்டியில் ஏதாச்சும் ஒரு கடையில், டீ கடையில் டீ போடுறான், இல்லை போண்டா போடுறான், பஜ்ஜி போடுறான், இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். விவசாயமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இப்போ இருக்கிற விஜய் அரசு, ஏன்னா முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணுனாக்கா, தள்ளுபடி பண்ணால் மொத்தமாக தள்ளுபடி பண்ணணும். அதை பண்ணாமல் என்ன செஞ்சுருக்காரு, 50,000 ரூபாயை தள்ளுபடி பண்ணிவிட்டு பாக்கி எதுவுமே தள்ளுபடி பண்ணாமல் விவசாயிகளை நம்ம ஊக்குவிக்க தாங்க நாடு வல்லரசாகும், தமிழ்நாட்டும் முன்னேறும். ஏன்னாக்கா விவசாயம் அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. என்னால் முடியல, நான் ஃப்ளாட்டு போட்டு விற்க போகிறேன்னு சொல்லிவிட்டு முக்கால்வாசி பேர் ஃப்ளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். எதனால் விற்றுக்கிட்டு இருக்கான்? அவனால் முடியல. எவ்வளவு அவன் விவசாயம் பண்ணாலும் ஆள் கூலி இதெல்லாம் இல்லாமல் இப்போ மிஷின் ஆகி போச்சு ஃபுல்லாக. அதையும் அவன் சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது தள்ளுபடி பண்ணால் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணணும். எல்லா விவசாயி தானே. இப்போ நானும் ஒரு விவசாயி தான். சின்ன வயசில் 18 வயசுலேயே நான் விவசாயம்லாம் பண்ணினேன். என்னாச்சு, காலப்போக்கில் அது பண்ண முடியல. எங்கள் தாத்தா அதை விற்றுட்டார். அந்த நிலத்தெல்லாம் விற்றதுனால இப்போ என்னால் விவசாயம் ஒன்றும் நிலம் எங்கள்கிட்ட கிடையாது. அந்த விவசாய நிலத்தை வாங்குறதுக்கு அப்போதைக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா நான் ஒரு பெரிய பையனாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், ஏதோ சம்பாரிச்சிருந்தேனாக்கா அந்த நிலத்தை வாங்கி இன்றைக்கி எனக்கு விவசாயம் பண்ண ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் அந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியாத. எனக்கு யார் உதவி பண்ணுவா? அந்த காலத்தில் யாரும் பண்ணல. விவசாயம் அதோடு அழிஞ்சு போச்சு. எங்கள் தாத்தாக்கு அப்புறம் நான் பண்ணலான்னு நினச்சேன். அவ்வளோ ஆசையாக இருந்தேன் அந்த இடத்துல நம்ம பண்ணுவோன்ட்டு. வெறும் 50,000 ரூபா 100 குழிக்கு. 100 குழி வெறும் 50,000 ரூபா. இதே மாதிரி எத்தனை குழி? 700 குழியை விற்றாங்க. வெறும் 50ன்ட்டு. இன்றைக்கி போய் அவன்கிட்ட நீங்கள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அன்றைக்கி அவன் தெரிஞ்சவன் என்ன செஞ்சான், இன்றைக்கி வாங்கி போட்டு அதை லட்சங்களில் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டான். லட்சங்களில் விற்கிறாங்க. ஹெவி ரேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் விவசாயம் காக்கணுன்னாக்கா நல்லபடியாக நம்ம முதல்ல என்ன செய்யணுன்னாக்கா, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து.